பாருங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி புரட்டாசி பிறகுனால ஒரு மாதத்துக்கு எல்லாம் கழுவி கமுத்திடணும். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தம்மு போட போகிறேன். நான் நிறைய பிரியாணி வீடியோ போட்டேன். அதனால எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது? பையனை வேலைக்கு போயிட்டான். அதனால இப்போ அவங்க வந்த பின்னாடி இப்போ தான் செஞ்சுருக்கேன். இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் சரியாக இருக்கும். 6 மணி ஆகுது சாயந்தரம். அவ்வளோதான். தண்ணி போட்டு இறக்கி 7 மணிக்கு சாப்பிட வேண்டியதுதான். பிரியாணியெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தம்மு போட்டால் சூப்பர் பிரியாணி ரெடி. வாங்க டேஸ்ட்டாக சாப்பிடலாம். பிரியாணி ரைடு பாருங்க. அவங்க பிரியாணி கடையிலே பிரியாணிக்குன்னா லெக் பீஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப்பராக பெரிய பெரிய பீஸாக பண்ணியிருக்காங்க. என்னடா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ். ஆண்டா, உங்களுக்காக தான்டா. சூப்பராக பாருங்கள். வீட்டு அரிசி வச்சு தான் செஞ்ச புழுங்கல் அரிசி, ஒரிஜினல் புழுங்கல் அரிசி. பாருங்கள், எண்ணெய் நிறையா ஊற்றல. ஒவ்வொரு பீஸ் எவ்வளோ இருக்கும் சூப்பர். சூப்பராக வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு கழுவி கமுத்திட்டு நினச்சே பார்க்க முடியாது, நினப்பும் வராது. அவ்வளோதான். புரட்டாசி முடிஞ்சு நீ தீபாவளிக்கு தான் பிரியாணி, சிக்கனு, மட்டனு, எறா, மீனுன்னு அது வரைக்கும் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒன்லி காய்கறி. சூப்பராக எல்லா காயும் இப்பயே எல்லா காயும் பையன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டார். சொரக்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், அப்புறம் புடலங்காய், எல்லாம் காய் வாங்கி வந்துடுச்சு இப்பயே. சரி வாங்க சூப்பராக சாப்பிட்லாங்க. சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சூப்பராக பிரியாணி சாப்பிட்லாம்.